ஒரு சுவாரஸ்யமான மற்றும் இதுவரையும் சொல்லப்படாத ஒரு உண்மை. நான் தான் முதல்ல சொல்லியிருக்கேன். தமிழுக்கு தமிழ் என்று பெயர் வைத்தவர் கிருஷ்ணர் தான். அது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வந்து பெயர் வைத்தார். நான் ஏற்கனவே நிறுவியிருக்கிறேன், சொல்லலாம் நிறுவியிருக்கேன், அதை சான்றுகளோட வச்சு நிறுவியிருக்கேன். கிருஷ்ணன் காலத்தில் என்ன ஆகுதுன்னா, திரும்பியும் ஒரு தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் தொடங்கும் போது அங்கே ஒரு போர் உருவாகிறது. அந்த போரை வழிநடத்தியவர் கிருஷ்ணர். ஆனால் அந்த போரால தான் மூன்றாம் தமிழ்ச்சங்கம், இது இரண்டாம் தமிழ்ச்சங்கம் அழியுது. ஏன்னா பெருந்திரளான அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள்லாம் அதில் செத்துடுறாங்க. அது மகாப்போர் அப்படின்றதால. அப்போ அந்த தமிழுடைய கண்டினியூட்டி தடைப்படுது. கிருஷ்ணன் போன்ற ஒரு சிலர் தப்பிச்சிருந்தாலும் கூட அவங்க ஒரு பெரிய சமூகமாக இல்லை. அதாவது சங்கம் தொடங்குவதற்கு, மீண்டும் சங்கத்தை தொடங்குவது சமூகம் இல்லை. ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து 3800 ஆண்டுகளுக்கு முன்பு விஷ்ணு வர்ற வரைக்கும் சங்கம் தொடங்கப்படவில்லை. மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கியவர் விஷ்ணு தான். இதை நான் எப்படி சொல்றேன்னா, நான் வந்து நந்தினியை வச்சு சொல்றேன். நந்தினி வந்து மாடு வந்து சிவனை குறிக்கும், முதலாம் தமிழ்ச்சங்கம். அது மாட்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த வால் வந்து மயில் தொகையா வச்சிருப்பாங்க. அது இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை குறித்து முருகவேல் தொடங்கினார்ன்றது. மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை, அதாவது அதுக்கு இறக்கையும் இருக்கும். 3 தமிழ்ச்சங்களை குறித்த ஒரு வடிவம் தான் நந்தினி. நந்தி என்பது முதல் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு இது இல்லையா, மாடு, அதை வச்சு வந்தது. மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கியவர் அந்த இறக்கையை குறிக்கும் பருந்தை வாகனமாக கொண்ட விஷ்ணு. அவர் 3800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவர்தான் மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்குகிறார். தமிழ் என்ற பெயரை வந்து கொடுத்தவர் கிருஷ்ணன் சொன்ன. அது எப்படின்னா, இத்து பிளஸ் ஆ, இம்மு பிளஸ் இ, இழு பிளஸ் உ, ஆ இ உ, அங்கு இங்கு உங்கள் அப்படின்ற மாதிரி கூட நீங்க வச்சுங்க. ஆ இ உக்கு சொல்லிட்டேன். இத்து, இம்மு, இழு. இது வந்து இத்து என்பது வல்லினம், இம்மு என்பது மெல்லினம், இழு என்பது இடையினம். அப்ப தமிழ் என்பதுக்கு இத்து பிளஸ் ஆ, இம்மு பிளஸ் இ, இழு பிளஸ் ஓ அப்படின்னு பிரிக்கலாம் வச்சுங்களா. அது இந்த மாதிரி தான். இதை வந்து திட்டமிட்டு இதுக்கு தமிழ்னு பேர் வச்சது கிருஷ்ணன் தான் பேர் வச்சார்.